காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து விலங்குகள் எதுவும் வெளியேறவில்லை என பூங்கா நிர்வாகம் கூறியுள்ளது. வண்டலூர் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் புலிகள் அடைக்கப்பட்டுள்ள இடத்தில் உள்ள சுற்றுச்சுவர் நேற்று இடிந்து விழுந்தது. இதனால் அங்கிருந்த 2 புலிகள் தப்பித்து ஓடிவிட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பூங்கா நிர்வாகத்தினர் உயிரியல் பூங்கா வளாகத்தில் தீவிரமாக ஆய்வு செய்தனர். பின்னர் அங்கிருந்து எந்த விலங்கும் தப்பித்து ஓடவில்லை என அறிவித்தனர். தற்போது பெண் புலி ஒன்று பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பில் உலாவுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த புலியை விரைவில் பிடித்து கூண்டுக்குள் அடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு தொடர்ந்து அனுமதி வழங்கப்படும் எனவும் பூங்கா நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வண்டலூர் பூங்காவில் காணாமல் போனதாக கூறப்படும் புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், காணாமல் போனதாக கூறப்படும் புலியை பிடிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? சரண்யா, வண்டலூரில் நேற்று காணாமல் போனதாக கூறப்பட்ட அந்த பெண் புலி தற்பொழுது அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்தில்தான் உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நேற்றிலிருந்தே அவர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் சரி, வனத்துறை அதிகாரிகளும் சரி, இந்த புலி இந்த பாதுகாக்கப்பட்ட வனத்துறையில் இருப்பதற்கான ஒரு உறுதி செய்யும் பணியை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சில ஊழியர்கள் அந்த புலியை அந்த வனப்பகுதியில், அதாவது 5 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள அந்த வனப்பகுதியில் பார்த்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்தவித ஒரு ஆதாரமும் அதற்காக நம்மிடையே அவர்கள் காண்பிக்கவில்லை. இந்த புலி அந்த 5 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள, அதாவது புலிகள் உலாவும் இடத்தில் தான் ஏதோ ஒரு புதருக்குள் இருக்கிறதாக வனத்துறை தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதை உறுதி செய்வதற்காக தற்பொழுது அந்த அகழியை சுற்றியும் ஒரு இரும்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரும்பு வேலி முழுவதுமாக ஒரு 4க்கும் மேற்பட்ட சிசிடிவி என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை அமைத்து தற்பொழுது அதை கண்காணித்து வருகிறார்கள். இதுவரை எந்தவித பதிவும் அதில் பதிவாகவில்லை என்று வனத்துறை சார்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இந்த அகழியை, அதாவது இடிந்து விழுந்த இந்த அகழியை சுற்றி ஒரு தற்காலிகமாக இரும்பு வேலியை வைத்தார்கள். இன்று அந்த இரும்பு வேலி ஒரு நிரந்தர வேலியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக இந்த இரும்பு வேலி இந்த அகழியை சுற்றி அமைக்கப்படும் என்று வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இடிந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த அகழியானது 21 அடிக்கு மேல் ஆழமாக இருக்கும். இடிந்த பகுதி ஒரு 30 அடிக்கு நீளத்தில் இருக்கும். இந்த அகழியை சரி செய்வதற்காக இன்னும் 2 மாதம் நீடிக்கலாம் எனவும், அதுவரை இந்த இரும்பு வேலி அதற்கு பாதுகாப்பாக இருக்கும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 1981ஆம் ஆண்டு இந்த அகழியோடைய மதில் சுவர் ஏற்படுத்தப்பட்டதால் தற்போது அது வலுவிழந்து உள்ள நிலையில் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது மேலும் நீடித்தால் மேலும் இது போன்ற விபத்து ஏற்பட்டு இங்கு இருக்கக்கூடிய புலி வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா. மணிகண்டன், பெண் புலி பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பில் உலாவுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதை கூண்டில் பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுது. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டு வராங்க? நேற்று காலை இந்த அகழியுடைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. அதன் பிறகு அவர்கள் இங்கு இந்த அகழியை சுற்றி முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த புலியை எப்படியாவது பிடித்து கூண்டுக்குள் அடைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்து வருகிறார்கள். நேற்று இரவு முழுவதும் அந்த புலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது வரை அந்த முயற்சி அவர்களுக்கு தோல்வி விட்டது என்றே சொல்லலாம். இருந்தபோதிலும் வனத்துறை அதிகாரிகள் இது ஒரு பாதுகாப்பான இடத்தில் தான் இருக்கிறது, ஆகையால் அச்சம் கொள்ள தேவையில்லை, பொதுமக்கள் தேவையில்லாமல் பீதி அடைய தேவையில்லை, ஆகையால் பொதுமக்களே தாங்கள் உள்ளே, அதாவது இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா உள்ளே வருவதற்காக அனுமதித்து இருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் மட்டும் பொதுமக்களை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இரவு முழுவதும் அவர்கள் சர்ச் லைட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய விளக்கை வைத்து அந்த புலி அங்குதான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காக ஒரு வீடியோ கேமராவையும் அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து வருகிறார்கள். எப்படியாவது அந்த புலி இருப்பதை உறுதி செய்து அதற்கான ஒரு புகைப்படமோ அல்லது ஒரு வீடியோ பதிவு காட்சியோ எடுத்துவிட வேண்டும் என்ற ஒரு தீவிர முயற்சியில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஆகையால் இந்த பகுதி
பகுதியில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு ஒரு 100 மீட்டர் தள்ளிதான் இந்த புலி இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது. அதை இரவு முழுவதும் இந்த வன ஊழியர்களும் சரி அதிகாரிகளும் சரி அதை கவனித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த புலி எந்த காரணத்துக் கொண்டும் இங்கிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று உறுதியாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா. மணிகண்டன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. பெண் புலியை பிடித்து கூண்டிற்குள் அடைக்கும் நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்க, சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பாதுகாக்கப்பட்ட இடத்திலிருந்து புலி தப்பித்து சென்றதாக சந்தேகிக்கப்படுகிற அந்த பகுதியில் புலிகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை வரைபடத்துடன் விளக்குகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 12 மஞ்சள் புலிகள், 14 வெள்ளை புலிகள்னு மொத்தம் 26 புலிகள் பராமரிக்கப்பட்டு வருது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடங்கள்ல தான் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு விலங்குகளா பராமரிக்கப்பட்டு வருது. அந்த பகுதிகள் ஒவ்வொன்றும் செக்டர்களா பிரிக்கப்பட்டு அதற்கு தனித்தனி எண் வழங்கப்பட்டுள்ளது. அப்படி 55வது செக்டர்கள்ல 5 புலிகள் பராமரிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 புலிகள் இருக்கிற இடம் 5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதை சுற்றிலும் ஒரு கடினமான அகழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அகழி பொறுத்தவரை பார்த்தோம்னா 50 அடி ஆழமும் 20 மீட்டர் அகலமும் கொண்ட சூழ்ந்து உள்ள ஒரு அகழி பகுதியாகும். இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் இருக்கின்ற அந்த 5 பெண் புலிகளுக்கும் உணவு வழங்குவது இந்த அகழியின் முகப்பில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 புலிகளையும் அடைத்து வைக்கக்கூடிய கூண்டு அமைந்துள்ள பகுதியும் அதுதான். ஒவ்வொரு நாள் மாலை வேளையிலும் அந்த புலிகளுக்கு உணவு வழங்கும் போது அந்த புலிகள் அந்த பகுதிக்கு வரும். ஆனால் மழையின் காரணமாக இந்த அகழியின் ஒரு பகுதி, குறிப்பிட்ட ஒரு பகுதி கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவுக்கு இடிந்து விழுந்ததன் காரணமாக இதன் வழியாக ஒரு புலி தப்பிச் சென்றிருக்கலாமோ என்கின்ற ஐயம் அங்க உள்ள ஊழியர்கள் மத்தியில் இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நேற்று மாலை உணவு வைக்கும் போது ஒரு புலி அந்த உணவு வைக்கின்ற இடத்திற்கு வரவில்லை. எனவே அந்த புலி எங்கே என்கின்ற கேள்வி எழுந்தது. ஒருவேளை இந்த இடிபாடுகளின் வழியாக அந்த புலி தப்பிச் சென்றிருக்குமோ என்கின்ற சந்தேகம் வனத்துறை ஊழியர்கள் மத்தியில் எழுந்ததன் காரணமாக இந்த அகழியை சுற்றிலும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள். அதிர்ஷ்டவசமாக புலி வெளியேறியதற்கான எந்த ஒரு அறிகுறியும் அங்கு தென்படவில்லை. இருந்த போதும் இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் தான் அந்த புலி இருக்கிறது என்பதை இன்று காலை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை யாரும் அதனை கண்ணால் காணவில்லை என்பதன் காரணமாக அந்த புலியை பிடிப்பதற்கான உத்தரவை வனத்துறை உயரதிகாரிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். தற்போது பூங்கா ஊழியர்களும் வனத்துறை அதிகாரிகளும் அந்த ஒரு புலியை பிடித்து புகைப்படம் எடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள்.